Hi guys, welcome to the Soru Yallam. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். டுடே நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான தோசை ரெசிபி பார்க்க போறோம். mudakathan keera தோசை ரெசிபி பார்க்க போறோம். முடக்கு அற்றான்றது தான் வந்து நாளடைவில் வந்து mudakathan அப்படினு மாறி போச்சு. முடக்கு அற்றான்னா கை கால் வலி, உடம்பு வலி இருக்கிறவங்க இந்த கீரையை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதாவது எப்படியாவது ரசமாவோ தோசையாவோ இல்ல கடஞ்சோ பொரியலோ எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த கீரை வந்து ரொம்ப எஃபெக்டிவானது. கை கால் வலி சீக்கிரமா போயிடும். அதே மாதிரி பசங்க வந்து இது ஞாபக சக்தியை வந்து உண்டு பண்ணணும்ன்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் பசங்களுக்கும் இதை வந்து நம்ம பொரியலாவோ இல்லை வேறு எப்படி கடைஞ்சிட்டு தான் கொடுத்தா அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஆனால் தோசையை க்ரீன் கலர் தோசை அப்படி சொல்லிட்டு ஊற்றி கொடுத்துட்டா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸ்கிப் பண்ணாமல். அதனால் நீங்கள் இதை ஈஸியாக செய்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன். mudakathan கீரையை வந்து நம்ம வந்து கொடி மாதிரி படர்ந்துருக்கோம். அதை எடுத்து குட்டி குட்டியாக இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் இந்த தோசை மாவில் போட்டு இது செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம் கிச்சனுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் பொரியட்டும். அண்ட் கூடவே ஒரு ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து தோசை மாவுலேயே உப்பு சேர்த்துருப்போம், நல்லா பார்த்து சேர்த்துக்குங்க. ஆனியன் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனாலே போதும். கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நான் mudakathan கீரையை சேர்த்துக்கிறேன். இதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தோசை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தோசை நல்லாயிருக்கும், நல்லா மொறுமொறுன்னு வரும் இந்த தோசை. இந்த தோசை கூட நீங்கள் எந்த சட்னி வச்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் ஆனியன்லாம் போட்டிருக்கோம், அதனால அப்படியே சாப்பிட்லாம். அண்ட் தேவைப்பட்டால் தூள் வச்சுக்கலாம், இல்லை இதுக்கு தேங்காய் சட்னி இதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கோம். தோசைக்கல் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ஃபைனலாக நம்ம mudakathan கீரை சூப்பராகவும் ரொம்ப ருசியாகவும் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் Soru Yallam யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.